இந்தியா அளவில் அதிகமாக எதிர்பார்க்கப்படும் திரைப்படங்கள் லிஸ்ட் வந்து வெளியாகி இருக்கு. இதில் வந்து இந்தியன் 2 வந்து பின்னுக்கு தள்ளி இருக்கிறது. ஸோ இது வந்து கமல் அவர்கள் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமான விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது இந்தியன் 2 ஒரு 28 வருஷம் கழிச்சு இந்தியன் படத்தோட பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆக போகிறது. இந்த திரைப்படம் உருவாக 6 வருஷம் வந்து டைம் எடுத்துக்கிட்டது. ஸோ வந்து சங்கர் அவர்களோட 6 வருஷம் உழைப்பு, கமல் அவர்களோட 6 வருஷம் உழைப்பு தான் வந்து இந்தியன் 2 உருவாகி இருக்கு. ஸோ இந்த திரைப்படம் வந்து பெரிய அளவில் ஓப்பனிங் இருக்கும், பெரிய பிஸ்னஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் வந்து பிஸ்னஸும் வந்து இந்த திரைப்படத்துக்கு பெருசாக வந்து அமையவில்லை. அதனால தான் வந்து ஜூலை 12ஆம் தேதி தள்ளி போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஐஎம்பிடி வந்து ஒரு விஷயத்தை லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் அதிகமாக எதிர்பார்க்கப்படும் டாப் 10 லிஸ்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எந்த திரைப்படம் நம்பர் 1ல இருக்குது, எந்த திரைப்படம் லாஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு தான் பேச போகிறோம். நம்பர் 1 இடத்துல வந்து கல்கி திரைப்படம் தான் இருக்குது. ஸோ கல்கி திரைப்படம் பிரபாஸ் அவர்கள் நடிப்பில் வந்து வெளியாக போகிறது. அந்த திரைப்படத்திலையும் வந்து கமல் அவர்கள் முக்கியமான பொசிஷனில் வந்து நடித்திருக்காங்க. 4வது இடத்துல வந்து இந்தியன் 2 திரைப்படம் வந்து தள்ளப்பட்டு இருக்கு. ஸோ இதிலே தெரிகிறது இந்தியன் 2க்கு வந்து எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லி கல்கி திரைப்படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ ஒருவேளை வந்து கல்கி திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா வந்து இந்தியன் 2க்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். போக பார்த்தா இந்தியன் 2 படத்துக்கு வந்து பெருசாக அந்த ஓப்பனிங் கிடைக்காதோ அப்படிங்கிற பயமும் வந்து படக்குழுவுக்கு வந்து இப்போ வந்து எழுந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?